வெல்கம் டு டேஸ்டி குக். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒரு 15 நிமிஷத்தில் செய்யக்கூடிய லஞ்ச் பாக்ஸுக்கு தக்காளி சாதம் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப அருமையாக டேஸ்ட்டு அவ்வளோ அருமையாக இருக்குங்க. சிம்பிளான சாதம் தான் இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸுக்கு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டேஸ்டி குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட்டு பண்ணுங்கள். நிறைய ரெசிபிலாம் போட்டிருக்கேன், போய் பாருங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம இந்த லஞ்ச் பாக்ஸ் எப்படி 10 நிமிஷத்தில் நம்ம செய்யலாம்னு பார்க்கலாம். குக்கர் சூடானது 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் இதிலே கல்பாசி, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 ஸ்டார் பூ, 1 பட்டை எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூட பெரிய வெங்காயம், அரை வெங்காயம் கட் பண்ணி எடுத்துருக்கேன், 2 காரத்துக்கு மிளகாய், இதை இப்போ சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. ஜஸ்ட்டு ஒன்று நமக்கு கண்ணாடி பத அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இதில் தக்காளி நான் ஒரு 200 கிராம் எடுத்திருக்கேன். நல்லா பழுப்பு தக்காளியாக எடுத்துக்கோங்க. தக்காளி சாதத்துக்கு 1/4 டீஸ்பூன் உப்பு, தக்காளி வதங்கிறதுக்காக சேர்த்து இப்போ இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ தக்காளி ஓரளவுக்கு நமக்கு வதக்கி எடுத்தாச்சு. இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவில் பகுதி மல்லி எல்லாம், அதே சேம் புதினா, இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துட்டு இப்போ இதையும் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நல்லா வதக்கி எடுத்தாச்சு. இப்போ நான் 1 கிளாஸ் அரிசி எடுத்துருக்கேன், 1க்கு 1.5 கிளாஸ் தண்ணி எடுத்துருக்கேன், சேர்த்துக்கோங்க. நான் தண்ணி நல்லா சுடுதண்ணி தான் எடுத்திருக்கேன், காய வச்சு. ஜஸ்ட் ஒன்று கொதி வரட்டும். நம்ம சுடுதண்ணி ஊற்றினால டக்குன்னு நமக்கு கொதி வந்துடுங்க. இப்போ சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு கலந்துட்டுக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ நமக்கு சாதத்துக்கு இப்போ ரைஸை சேர்த்துக்கலாம். நான் ஒரு 15 நிமிஷமாக நான் பாஸ்மதி அரிசி எடுத்துகிட்டு ஊற வச்சு எடுத்துருக்கேன். நமக்கு பாஸ்மதி அரிசி இல்லைன்னா சாப்பாட்டு அரிசியில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு சாதம் எல்லாம் இப்போ நல்லா கொதிச்சு வந்துச்சு. இப்போ ப்ரெஷர் போட்டு ஒரு விசில் விட்டு சிம்மில் போட்டு எடுத்துக்கிறேன். நீங்கள் உங்கள் குக்கரை பார்த்து ஒரு விசில் இல்லைன்னா 2 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. நான் ஒரு விசில் விட்டுட்டு 1 நிமிஷம் சிம்மில் போட்டு எடுத்தால் அருமையான லஞ்ச் பாக்ஸ் சாதம் ரெடி ஆயிருங்க. இப்போ நம்மளோட ப்ரெஷர்லாம் போயிடுச்சுங்க. சாதம் அருமையாக ரெடி ஆகிருக்கு. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அருமையான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம். இது லஞ்ச் பாக்ஸுக்கும் கொடுக்கலாம், நம்ம சாதத்துக்கும் மத்தியானம் வச்சு கூட கொடுக்கலாங்க. அவ்வளோ அருமை டேஸ்ட்டாக இருக்கும். சிம்பிளான ஒரு தக்காளி சாதம் தான் லஞ்ச் பாக்ஸுக்கு நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் டேஸ்ட்டு அருமையாக இருக்கும். உங்களுக்கு ஒரு டிப்ஸு சொல்கிறேங்க. இது நீங்கள் குக்கரில் சாதம் வச்சுட்டு குக்கர்லேயே நீங்கள் வச்சிடாதீங்க. அப்படியே நமக்கு செட் ஆயிரும், அப்படியே இட்லி மாதிரி ஆயிரும் சாதம். நீங்கள் சாதம் இந்த மாதிரி ரெடி ஆனதும் எதனாலும் ஒரு பாத்திரத்தில் நீங்கள் மாற்றி இப்படி கலந்து விட்டுட்டு நீங்கள் ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிங்களாக்கா உங்களுக்கு சாயந்தரம் வரைக்கும் உங்களுக்கு சாதம் கட்டி ஆகாது, உதிரி உதிரியாக இருக்கும். ஏன்னா குக்கரில் வச்ச சாதம் நமக்கு கொஞ்சம் நேரம் ஆனாலே நமக்கு கட்டி ஆயிரும். இந்த டிப்ஸு பிகினர்ஸ்க்கெலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. சாதம் நமக்கு இப்படி பார்க்க தான் இருக்கும், ஆனால் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பார்த்தா சாதம் உதிரி உதிரியாக அருமையாக இருக்கும். இந்த மாதிரி குக்கரில் சாதம் வச்சிங்களாக்கா இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். குக்கரில் சாதம் வைக்கிறவங்களா இருந்தீங்களாக்கா சாதம் வச்சு ஒரு 10 நிமிஷம் இந்த மாதிரி ரெடி ஆனதும் ஒரு பாத்திரத்தில் மாற்றி வைங்க. இந்த லஞ்ச் பாக்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் டேஸ்டி குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இது மாதிரி ரெசிபிஸ்லாம் வேணும்னா கமெண்டில் கேளுங்க. தேங்க்யூ.